பட்டியலின மக்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு வகைகளிலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். சாதி ஆதிக்கம் நாளுக்கு நாள் பல்வேறு வடிவங்களிலே அது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற இந்த வன்முறைகளை எல்லாம் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். குறிப்பாக வெண்ணம்பட்டி பகுதியிலே ஏறத்தாழ 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக அங்கே வசிக்கக்கூடிய பட்டியலின மக்கள் மாரியம்மன் கோவிலை தன்னுடைய தெய்வமாக கருதி பல்லாண்டு காலம் அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அந்த கோவில் அமைந்திருக்கிற நிலம் 1975க்கு முன்பாக பல ஆண்டுகளாக அது அருந்ததியர் மக்கள் கைவசம் இருந்த நிலம். அப்படி இருந்த நிலத்தை அங்கே தனியார் அங்கே இருக்கிற தனிநபர் ஒருவர் அந்த நிலத்தை விலைக்கு பெற்றுக் கொள்கிறார். அவருக்கு ஒரு 4 ஏக்கருக்கு மேலாக அந்த நிலம் அவர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நிலத்தை பெற்றுக்கொண்ட அந்த தனிநபராக இருக்கிற ஜெயராமன் என்பவர் அவருக்கு விற்பனை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே இருக்கிற அவருக்கு சொந்தமான இடத்தில் அல்ல, அவருக்கு சொந்தமான இடத்திற்கு அருகே இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு சொந்தமான இடத்தில் இந்த மாரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் இந்த மக்கள் அந்த கோவிலை வணங்கி வருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலத்தை வாங்கி கொண்டது 1975. ஒருவேளை அவருடைய நிலத்தில் தான் இந்த கோவில் இருப்பதாக அவர் நினைத்தால் அல்லது கருதி கொண்டால் அல்லது அப்படித்தான் நிலத்தில் பட்டா இருக்கிறது என்று சொன்னால் 75ஆம் ஆண்டிலேயே இந்த நிலம் என்னுடைய நிலம், இந்த நிலத்திலே இருக்கிற கோயில் எனக்கு சொந்தமானது, எனவே நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி அவர் சொல்லவில்லை. 75க்கு பிறகும் ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் நாங்கள் அந்த கோவிலை வணங்கி வருகிறோம். இப்படி இருக்கிற போது எந்த இடையூறும் இதுவரை அந்த தனிநபரால் இந்த மக்களுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்பாக 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இது என்னுடைய கோயில் என்று சொல்லுகிறார். ஆனால் 75ற்கு பிறகு சிறிதாக இருக்கிற இந்த கோவிலை அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற தர்மர் என்பவர் இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று, இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 2004 2005ஆம் ஆண்டு சிறிதாக இருக்கிற கோவிலை ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன பெரிய கோயிலாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் உதவியோடு அவர்கள் அந்த கோவிலை சிறிய கோவிலாக இருக்கிற கோவிலை ஒரு மேம்படுத்தப்பட்ட கோயிலாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அப்படி 2004-05 பஞ்சாயத்து தலைவருடைய உதவியோடு இந்த கோவிலை எடுத்து கட்டுகிற போது அந்த தனிநபராக இருக்கிற ஜெயராமன் அவருக்கு சொந்தமான இடமாக இருந்திருந்தால் தடுத்திருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் அவர் தடுக்கவில்லை. மாறாக 2020ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு 2009-2010 பஞ்சாயத்து தலைவர் கட்டி கொடுத்த அந்த கோவிலை அதற்கும் மேலே ஒரு மிகப்பெரிய கோயிலாக 2009-2010 அருந்ததியர் மக்கள் வீடுதோறும் வரிகளை வாங்கி செலுத்தி ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அப்பொழுதாவது அந்த தனிநபராக இருக்கிற ஜெயராமன் இது என்னுடைய கோவில், நீங்கள் இந்த கோயிலை கட்டக்கூடாது, கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது என்று அவர் தடுத்திருக்கலாம். ஆனால் அப்படியும் தடுக்கவில்லை. இப்படி இந்த கோவில் 70 ஆண்டுகால வரலாறுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கும். 75க்கு முன்பாக இருந்து இந்த மக்கள் வணங்கி வருகிறார்கள். 2004 எடுத்து கட்டுகிறார்கள், தடுக்கவில்லை. 2009 எடுத்து கட்டுகிறார்கள், தடுக்கவில்லை. அந்த கோவிலிலே அருந்ததியர் மக்களிலே அந்த தலைவர் பெயரிலே தான் மின்சார கட்டணம் செலுத்தி வருகிறார்கள், ரசீது செலுத்தி வருகிறார்கள்.
ஆண்டுதோறும் அவர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இப்படி நடத்தி வருகிற இந்த கோவிலை இடையில் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கோயில் நீங்க உள்ளே வரக்கூடாது என்று தனி நபராக இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, ஜெயராமனும் அவருடைய மகன்கள் 2 பேரும் தான், ஏறத்தாழ 4 பேர் தான் இது என்னுடைய கோவில், எங்களுக்கு சொந்தமான கோவில் என்று இப்பொழுது 4-5 ஆண்டு காலமாக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம்? அந்த கோவில் அவருக்கு சொந்தமானது என்பது உண்மை காரணம் அல்ல. மாறாக அவர் விலைக்கு வாங்கினார் அல்லவா, ஒரு 4 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏக்கர் நிலத்திற்கு அந்த புறம் எல்லா சாதி மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரிக்கு அருகே கரட்டுமேட்டு பகுதியிலே பட்டியல் சாதி மக்கள் குடியிருப்பதற்காக கலைஞர் இருக்கிற போது வீட்டுமனை பட்டாக்கள் அந்த ஏரிக்கு அருகே இருக்கிற மேட்டு பகுதியிலே வழங்கி இருக்கிறார்கள். அங்கே மக்கள் குடியேறுகிறார்கள். அந்த குடியேறி இருக்கிற பட்டியல் சாதி மக்கள் சென்று வருவதற்கு பாதை இல்லை, அந்த ஏரியை பயன்படுத்துவதற்கு பொதுவான பாதை இல்லை. எனவே அங்கே வசிக்கிற பட்டியலின மக்கள் எங்களுக்கு கலைஞரால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களிலே நாங்கள் குடியிருந்து வருகிறோமே, அந்த குடியிருப்புகளுக்கு முறையான பாதை இல்லை, அந்த ஏரியை பயன்படுத்த முறையான பாதை இல்லை. எனவே எங்களுக்கு பாதையை வகுத்து தாருங்கள், ஒதுக்கி தாருங்கள், பாதையை உருவாக்கி தாருங்கள் என்று அரசாங்கத்திடம் முறையிடுகிறார்கள். தாசில்தாரை அணுகுகிறார்கள், மாவட்ட ஆட்சியாளரை அணுகுகிறார்கள். இப்படி மாவட்ட ஆட்சியாளரையும் வட்டாட்சியர் கோட்டாட்சியரையும் அங்கே குடியிருந்து வருகிற மக்களுக்கு பொது பாதை வேண்டும் என்று கேட்கிற போது அங்கே பொது பாதை எது என்பதை கண்டறிவதற்காக அரசாங்கத்தை அதிகாரிகள் அங்கே செல்லுகிற போது அந்த கரட்டிற்கு செல்லுகிற பாதை இந்த ஜெயராம் என்பவரால் தனிநபரால் வாங்கி இருக்கிற நிலத்திற்கு அருகாமையில் அல்லது அதுவரை அவர் பயன்படுத்தி வந்த அந்த இடத்திலே தான் இந்த பொதுப்பாதை அமைந்திருக்கிறது. எனவே அதிகாரிகள் சொல்கிறார்கள், ஜெயராமா, இதுவரை நீ பயன்படுத்தியது போதும், இது புறம்போக்கு நிலம், அரசுக்கு சொந்தமான நிலம். இந்த நிலத்திலே அங்கே அந்த பக்கம் குடியிருக்கிற அந்த மக்களுக்கு பாதையை அரசாங்கம் வகுத்து தருகிறது. இனிமேல் இது பொதுப்பாதை, இந்த பாதை வழியாக ஏரிக்கு செல்லலாம், எல்லா சாதி மக்களும் பயன்படுத்தலாம், அருந்ததியர் மக்களும் பயன்படுத்தலாம் என்று ஒரு பொது பாதையை அரசு அதிகாரிகளே உருவாக்குகிறார்கள். அது அரசாங்க இடத்தை உருவாக்குகிறார்கள். இது தனிநபராக இருக்கிற ஜெயராமனுடைய இடத்தை பறிக்கவில்லை, அவருடைய இடத்தை யாரும் எடுக்கவில்லை, குறிப்பாக அருந்ததியர் மக்கள் எடுக்கவில்லை. அந்த இடத்தை அரசு அதிகாரிகள் தான் கைப்பற்றுகிறார்கள். இதுநாள் வரையிலும் தான் அபகரித்து வந்த நிலத்தை அரசாங்கம் பாதை என்கின்ற பெயரிலே அபகரித்து விட்டதே என்று அந்த தனிநபர் ஆத்திரப்படுகிறார், கோபப்படுகிறார். நியாயமாக ஜெயராமன் யார் மீது கோபப்பட்டிருக்க வேண்டும்? கோபப்படுவதிலே நியாயமே கிடையாது. அரசாங்க இடத்தை அரசாங்கம் கண்டறிவதற்கு வரை நீ பயன்படுத்தி வந்தாய். இப்பொழுது அரசாங்கம் மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த இடத்தை எடுத்து தருகிறது. எனவே நீ கோபப்பட வாய்ப்பே இல்லை. அப்படியே கோபப்பட்டாலும் நீ அரசாங்க அதிகாரிகள் மீது தானே கோபப்பட்டிருக்க வேண்டும், அரசாங்கத்தை தானே நீ கண்டித்திருக்க வேண்டும், அரசு அதிகாரிகளுக்கு எதிராகத்தானே நீ நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி அந்த தனிநபர் செய்யவில்லை. மாறாக இந்த சக்கலிய பயிலெல்லாம் நான் இத்தனை வருஷமா பயன்படுத்தி வந்த நிலத்தை பொதுப்பாதைங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு மனு போட்டு இந்த இடத்தை எடுத்துக்கிட்டானா, சக்கலிய பயிலுக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா என்று அந்த தனிநபர் ஜெயராமன் ஆத்திரப்படுகிறார், கோபப்படுகிறார். இது சாதிய மனநிலை. சக்கிலியன் ஒன்றும் ஜெயராமன் வீட்டு சொத்திலே பங்கு கேட்கவில்லை, ஜெயராமனுடைய நிலத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்கவில்லை, ஜெயராமன் திங்கிற சோத்திலே மண்ணள்ளி போடவில்லை. ஜெயராமன் குடும்பத்திற்கு சக்கிலியர்களால் அல்லது பட்டியல் சாதி மக்களால் எந்த தீங்கும் கிடையாது. நிலைமை இப்படி இருக்க
அரசு புறம்போக்கு பாதை அமைத்து தந்ததற்காக இந்த சாதி மக்கள் மீது கோபம் கொண்டு என்னுடைய நிலத்திலே நீ பாதையை அமைத்து விட்டாயே என்ற ஆத்திரத்தில் இனிமேல் இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இந்த கோயில் எங்களுக்கு சொந்தம் என்று அந்த தனிநபராக இருக்கிற ஜெயராமன் குடும்பத்தார்கள் மட்டும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நியாயமாக காலம் காலமாக பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக ஒரு இடத்திலே கோயில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோயில் யாரால் வழிபட்டு இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் ஒரு கோயிலை உருவாக்க முடியாது. கோவில் என்பது ஒரு குழுக்களால் உருவாக்கப்பட்டது. பல நபர்களால் தான் ஒரு கோவில் வணங்கப்பட்டிருக்க வேண்டும், வணங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில், இந்தியாவில், ஏன் எந்த இடத்திலும் ஒரு குடும்பம் 4 பேர் மட்டுமே ஒரு கோவிலை நாங்கள் கும்பிட்டு வருகிறோம் என்பதற்கு சான்றுண்டா? கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் 4 பேர் மட்டுமே நாங்கள் கும்பிடுகிற கோவில். அந்த தனிநபர் ஜெயராமன் ஒரு சாதியை சார்ந்தவர். அந்த சாதியை சார்ந்த யாரும் அந்த கோவிலிலே உரிமை கொண்டாடவில்லை. அந்த சாதியை சார்ந்த யாரும் இது எங்கள் கோவில் என்று சொல்லவில்லை. மாறாக ஒரு சாதியில இருந்த ஒருவர் மட்டும் இது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறாரே, இதை அரசு அதிகாரிகள் கேட்க வேண்டாமா? காவல்துறை அதிகாரிகள் இது தப்பு என்று ஜெயராமனுக்கு நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டாமா? அந்த தனிநபரிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டாமா? ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் இந்த கோவிலை அருந்ததியர் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்களே, கோவிலை எடுத்து கட்டி இருக்கிறார்களே, கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறார்களே, அவருக்கு சொந்தமான அந்த கோவிலை நீ தடுப்பது சட்டப்படி குற்றம் என்று ஜெயராமனை எச்சரித்திருக்க வேண்டாமா? ஆனால் 5 ஆண்டு காலமாக 6 ஆண்டு காலமாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த அதிகாரிகளுக்கு ஈஸியான வேலை. யாரு? கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு, டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? 2 பேரும் கூப்பிடாதீங்க. இது ஒரு தீர்ப்பா? இது நியாயமா? 75 ஆண்டு காலம் வணங்கி வருகிற ஒரு கோவிலை ஒருவன் திடீரென எனக்கு சொந்தம் என்று சொல்கிறான். அதை ஒரு பிரச்சனை என்று கருதி 2 பேரும் ஒருவேளை 2 பேரையும் கோவிலுக்குள்ளே வராதே என்று சொல்லுவது எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது? கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று தடையாணை பெற்றிருக்கிறாரா? நீதிமன்றத்திலே அப்படி உத்தரவு இருக்கிறதா? நீதிமன்றம் அந்த கோவிலுக்குள்ளே அருந்ததியர் மக்கள் செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அப்படி ஒருவேளை நீதிமன்றத்தை நாடி இருந்தாலும் அந்த நீதிமன்றத்திலே இது எங்கள் இடத்திலே இருக்கிறது, எங்களுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்க எங்களுக்கான சான்றுகளும் இருக்கிறது. நிலைமை சட்டம் இப்படி இருக்க, சான்றுகள் இப்படி இருக்க, அருந்ததியர் மக்களை கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு காக்கி சட்டை அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தாசில்தாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்படி உரிமை இருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தை நீங்கள் காட்ட முடியுமா? நான் காவல்துறை அதிகாரிகளோடு, மாவட்ட ஆட்சியரோடு, தாசில்தாரோடு நேரடியாக சான்றுகளோடு விவாதிக்க தயாராக இருக்கிறேன். இந்த கோவில் அந்த ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான கோவிலா? சான்று இருக்கிறதா? அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் எனக்கு சொந்தமான இடம் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று தாசில்தார் பேசுகிறார். நான் கேட்கிறேன், தாசில்தாருக்கு சட்டம் தெரியாதா? நான் இப்பொழுதும் சொல்கிறேனே, அங்கே அந்த 4 ஏக்கரை பெற்ற அந்த ஜெயராமன் என்கிற தனிநபர் அவருடைய நிலத்திற்கு பாதை இல்லை. அப்படி பாதை இல்லாத நேரத்தில் பட்டியல் சாதியை சார்ந்த அண்ணன் கோவிந்தனும் அவருடைய சகோதரர்களும் அவருக்கு பாதை தருவதற்காக 2 சென்ட் நிலத்தை பாதைக்காக இவர்கள் தந்திருக்கிறார்கள். அதற்கு மாற்றாக கோவிந்தனுக்கு 2 சென்டும் அவருடைய சகோதரருக்கு 2 சென்டும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு இடம் இல்லைன்னு நாங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க கொடுத்த இடத்துக்கு நீ எங்களுக்கு 2 சென்ட் நிலம் நீ ஒதுக்கி இருக்கிற. இப்போ அந்த பரிவர்த்தனை மாற்று நடக்கிற போது நாங்கள் கொடுத்த உனக்கு பாதை கொடுத்தோமே 2 சென்ட் நிலம், அந்த இடத்தை பதிவதாக சொல்லி கோவிந்தன் அவருடைய கையெழுத்தை, அவருடைய சகோதரனுடைய கையெழுத்தை நீ போலியாக பதிவு செய்தாயா? அல்லது கையெழுத்தே இல்லாமல் கோவில் நிலத்தை அருகே இருப்பது என்னுடைய நிலம் என்று நீ எப்படி பத்திரம் பதிவு செய்தாய்? உனக்கு எப்படி விஓ ஒரு சான்றிதழை போலியாக கொடுத்திருக்க முடியும்?
விஓ கொடுத்த போலி சான்றிதழ் மீது அந்த துறை ரீதியான நடவடிக்கையை விஓ மீது நீ எடுத்தாயா? அவன் பதவியிருப்பதாக சொல்கிறானே. கோவிந்தன் நான் கையெழுத்திடவே இல்லை என்று சொல்கிறாரே. என்னுடைய கையெழுத்தே இல்லாத என்னுடைய நிலத்தை நீ அபகரித்து வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் அதுவே போலி ஆணவ தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அவரை நீங்கள் கைது செய்திருக்க வேண்டும். நியாயமா இல்லையா? என்னுடைய கையெழுத்தை போலியாக போட்ட ஜெயராமனை கைது செய்தாயா? என்னுடைய கோயில் உரிமையை தடுத்து, பட்டியல் சாதி மக்கள் வணங்குகிற கோயில் உரிமையை தடுத்து அந்த தனிநபர் மீது நீ நடவடிக்கை எடுத்தாயா? கைது செய்தாயா? காவல்துறைக்கு நெஞ்சிலே தில் இருக்கிறதா? திராணி இருக்கிறதா? உங்கள் காக்கி சட்டை திமிரை அந்த ஒருவனிடத்திலே காட்ட முடியாமல் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தின் மீது காட்ட நீ நினைக்கிறாயே, இது அனுமதிக்க முடியுமா? இதுதான் நீங்கள் அரசு நடத்துகிற முறையா? இதுதான் காவல்துறையினுடைய சட்டமா? இதை கேட்க நாதி இல்லை என்று நினைக்கிறாயா? இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு ஒரே காரணம்தான், இந்த சமூகம் இனிமேலும் நாதியற்ற சமூகம் கிடையாது. இந்த சமுதாயத்திற்காக தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது, கட்சி இருக்கிறது. இவர்கள் கோயில் உரிமை மட்டும் அல்ல, இவர்கள் உரிமையிலே ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டால் கூட அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும். காக்கி சட்ட அதிகாரிகளை 100 பேரை குமிச்சுட்டா பயந்துருமா? நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் விரும்பிய திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்த, இந்த அரசாங்கத்தின் மீது கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கு பல குழுக்கள் குழுக்காக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கிகள் பல வடிவத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதியவாதிகள் பல வடிவத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது திராவிட மாடல் ஆட்சியை, திமுக ஆட்சியை, பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான ஆட்சி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த ஆட்சியை சிதைத்து விட வேண்டும். திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை உடைத்து விட வேண்டும். அதில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளையோ, அதில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களையோ எப்படியேனும் பிரித்து விட வேண்டும் என்று பல சாதியவாதி குழுக்கள், பல இந்துத்துவ குழுக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் அண்ணன் திருமாவளவன் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாகை திருவள்ளுவனோ, தமிழ் புலிகள் கட்சியோ திமுகவிற்கு எதிராக எதுவும் பேசவில்லையே என்கிற விமர்சனத்தை வைக்கிறார்கள். இந்த விமர்சனம் எல்லாம் வைப்பவர்கள் யார்? நான் கேட்கிறேன், எங்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் நீ விமர்சிக்கிறாயே, சரி, உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் ஏற்கிறோம். இதே இந்த இடத்திலே தான் இந்த கோயில் இருக்கிறது. எங்களை விமர்சிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்திலே போய் அந்த கோயில் உரிமையை இந்த மக்களுக்கு மீட்டு தருவார்களா? எங்களை விமர்சிக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த உரிமையை மீட்டு தருவார்களா? சங் பரிவார கும்பல்களாக இருக்கிற பிஜேபி, RSS போன்ற சங்கி கும்பல்கள் இந்த கோயில் உரிமையை மீட்டு தருவார்களா? என்னை விமர்சனை தவிர என்னுடைய உரிமைகளுக்காக நீ என்றைக்காவது களத்திலே வந்திருக்கிறாயா? என்ன தூய்மை தொழிலாளர் மேல திடீர்னு அக்கறை, என்ன பட்டியல் சாதி மக்கள் மேல திடீர்னு உங்களுக்கு அக்கறை? ஈரோடு இடைத்தேர்தலிலே சீமான் பேசியது தெரியாதா? எல்லாம் தெருக்கூட்ட வந்தவெல்லாம் ஆந்திராவில இருந்து மலமல்ல வந்தவன் வாய் கிளிய பேசுனைய, இன்னைக்கு என்ன உங்க மேல உனக்கு அக்கறை? சரி, அக்கறை வச்சுட்டிய, அந்த மக்களுக்காக நீ ஆர்ப்பாட்டம் நடத்தினாயா? அந்த மக்களுக்காக நீ போராட்டம் நடத்தியதுண்டா? யோசித்து பாருங்க. இங்கே ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் வேண்டும். பேட்டியில மட்டும் சொல்றான், பிரசுகாரங்க மட்டும் சொல்றான். இன்னைக்கு தூத்துக்குடியிலே ஒரு இளைஞன் காதலித்ததற்காக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறானே, கவின் என்கிற இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறானே, அந்த கொலையை எல்லோரும் கண்டிக்கிறோம் என்று பொத்தாம்பதுவா சொல்லிட்டு போயிட்டான். கண்டிக்கிறதுனா எப்படி? பிரசுகாரங்கள்டையா? தூத்துக்குடியில ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடு, திருநெல்வேலியில ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்து. கவின் படுகொலை, ஆணவ படுகொலை, ஆணவ படுகொலை செய்த சாதி வெறியர்களை கைது செய்ய வேண்டும் என்று எந்த கட்சிக்காரனாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது உண்டா? இந்த இடத்துல தானே கோகில்ராஜ் படுகொலை நடந்தது, இங்கே தானே இளவரசன் படுகொலை நடந்தது. இந்த படுகொலை, இளவரசனை படுகொலை செய்தது குற்றம் என்று சொல்ல இந்து முன்னணி RSSக்கு துணிவுண்டா?
இளவரசன் கொலையை செய்தது தப்பு என்று பேச நாம் தமிழர் கட்சிக்கு துணிவுண்டா? கோவில்ராஜ் கொலை செய்யப்பட்டது தவறு, கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லுவதற்கு சீமானுக்கு திராணி உண்டா? ஏன் சொல்ல மாட்டான்? சொன்னா கொலை செஞ்சவன் சாதிக்கோட ஓட்டு விழுகாது. அதான் சொன்னான். ராமதாசும் எனக்கு அப்பன், திருமாவளவனும் எனக்கு அண்ணன். சரி, அப்பனும் அண்ணனும் சரி. ஆனால் அப்பன் செய்கிற தவறை நீ கண்டிக்க வேண்டுமா இல்லையா? தவறே செய்தாலும், தகப்பனாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும் தவறு என்று சொல்லுவதிலே உனக்கு என்ன பிரச்சனை? என்னவென்று சொன்னால், அப்படி சொன்னால் அந்த ஆதிக்க சாதிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வாக்குகளை பெற முடியாது என்று பிஜேபி RSS கருதுகிறான். இன்னும் சொல்லணும்னா, இந்த சங் பரிவார இயக்கங்கள் நமக்கான இயக்கங்கள் அல்ல. நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பட்டியல் சாதி மக்களுக்கும் பட்டியல் சாதி இளைஞர்களுக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இங்கே நாம் உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடக்கிற போது, நாம் செத்து கிடக்கிற போது, நம்முடைய குடிசைகள் இடிக்கப்படுகிற போது, நம்மை ஒருவன் வெட்டுகிற போது, நம்மை ஒருவன் இந்த பாதையிலே நடக்காது, இந்த கோவிலை கும்பிடாது என்று ஒருவன் சொல்லுகிற போது நமக்காக போராட யார் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரே, நமக்காக பேசியதுண்டா? இன்றைக்கும் கவின் படுகொலையை கண்டித்து விஜய் ஒரு அறிக்கை விட்டது கிடையாது, ஒரு அறிக்கை கூட விடல. அப்ப கவின் செத்து கிடக்கிற போது நீ அறிக்கை விட மாட்ட? செத்து கிடக்கிற பட்டியல் சாதிக்காரன் தானேங்கிற ஏளனமா? ஒருத்தனை நாங்க வீட்டுக்கு போல. பிஜேபி போராட்டம் என்ன சொல்ற? திமுக இந்த மக்களுக்கு எதிரான கட்சி தானே, நீ அப்படித்தானே சொல்ற? திமுகவை கண்டிச்சே நீ ஆர்ப்பாட்டத்தை நடத்து. திமுகவே கவின் படுகொலைக்கு காரணமான கொலையாளிகளை கைது செய் என்று நீ ஆர்ப்பாட்டம் நடத்துவாயா? நடத்தி இருக்கிறாயா? இதற்கு முன்பும் நீ நடத்தியது கிடையாது, இப்பொழுதும் நீ நடத்தவில்லை, இனிமேலும் நடத்த போவதில்லை. அப்படி என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் யார்? இதைத்தான் பட்டியலின மக்கள், பட்டியலின இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாதிக்கப்பட்டு கிடக்கிற போது நமக்கான இயக்கங்கள், இதோ இடதுசாரிகள் பேசினார்களே, அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்காக நாங்கள் சிறை சென்றிருக்கிறோம் என்று, அந்த இடதுசாரிகள் தான் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிற போது நமக்காக வந்து பேசுபவர்கள். அந்த பெரியாரிஸ்டுகள் தான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது நமக்காக வந்து பேசுபவர்கள். அந்த அம்பேத்கரிஸ்டுகள் தான் நாம் பாதிக்கப்பட்டு கிடக்கிற போது நமக்காக வருபவர்கள். எனவே அம்பேத்கர் பெயரை தாங்கிய யார்? பெரியார் பெயரை தாங்கியவர்கள் யார்? மார்க்ஸ் பெயரை தாங்கியவர்கள் யார்? பெரியாரை ஏற்க மறுக்கிறேன், காரல் மார்க்ஸை ஏற்க மறுக்கிறேன், அம்பேத்கரை ஏற்க மறுக்கிற எவனும் பட்டியல் சாதி மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியாது, கட்சியாக இருக்க முடியாது. ஆனா இவன் தெளிவா என்ன செய்வான்? நாங்க அம்பேத்கரை ஏத்துக்கிறோம், பெரியாரை ஏற்க மாட்டோம்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் நாங்க பெரியாரை ஏத்துக்கிறோம், அம்பேத்கரை ஏற்க முடியாதுன்னு. இன்னொருத்தன் சொல்லுவான் அம்பேத்கரை ஏற்கிறோம், பெரியாரை ஏற்கிறோம், காரல் மார்க்ஸை நாங்க ஏற்க மாட்டோம். இந்த மூன்றில் எவன் ஒருவனை ஏற்கவில்லையோ, எந்த தலைவன் ஒரு தலைவனை ஏற்கவில்லையோ அவன் இந்த சமூகத்தின் சாபக்கேடு, அவன் பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக கட்சி நடத்துகிறான் என்று பொருள் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாம் அரசியல் தெளிவை பெற வேண்டும். நமக்கு ஏன் ஆண்டாண்டு காலமாக இப்படி ஒரு கொடுமைகள் நடக்கிறது? நம்முடைய கோயிலை நாம் வணங்க அவன் அனுமதிக்க மறுக்கிறான். போலீஸ் 5 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, கும்பிட வரக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்? இப்போ நான் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையை சொல்றேன், ஊத்தங்குறை காவல்துறையை சொல்றேன். உங்க மேல எனக்கு தனிப்பட்ட பகை கிடையாது. ஆனா நீ எங்க மக்களை, எங்க இயக்கத்தை என்ன நினைக்கிற? நான் நின்றுட்டு இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் என் கூட பேசணும்னு தனியா கூப்பிடுறேன். இது நியாயமா? இங்க வந்து அன்புமணி ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தில் உட்கார்ந்து இருந்தா, அன்புமணி ராமதாஸ் நீங்க விலகி வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடுவியா? ராமதாஸ் நீ கூப்பிடுவியா? ஸ்டாலின் கூப்பிடுவியா? எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருந்தா தனியா வாங்கி கூப்பிடுவியா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நியாயம், அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நியாயம். எளிய வந்தானே இவனை கேட்க நாதி இல்லைன்னு நீ இந்த இயக்கத்தை சேர்த்துக்கிற. நான் உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையே என்னுடைய வரலாறுகளை கேட்டுப்பார். நான் யார் என்பதை உளவுத்துறை மூலமாக கேட்டுப்பார். என் சட்டையிலே கை வைத்த காக்கி சட்டைகள் கதறி சின்ன பின்னமாக சிதறிய வரலாறுகளை கேட்டுப்பார். நான் இப்போது
ஒரு மிகப்பெரிய மக்கள் சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைமை பொறுப்பில் ஏற்ற பிறகு தலைமை பண்புக்கு ஏற்றார் போல் என்னை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் என்னை கடந்த காலத்திற்கு நீ திருப்பி விட்டு விடாது. அப்படியெல்லாம் என்னை மிரட்டி யாரும் எதுவும் அடிப்படையை வச்சிட முடியாது. ஒரே நல்லதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு பேசுங்க. நான் என்ன இப்ப எங்க மக்களை பார்க்க வரவேணாம்னு சொல்ல நீங்க யாரு? கோயிலுக்குள்ள விட மாட்டேன், எங்க தெருவுக்குள்ளே நாங்க போக கூடாது. இப்ப பேசுறாங்க, தலைவரே நீங்க வாங்க ஆர்ப்பாட்டத்தை முடிங்க, அந்த ஊருக்குள்ள மட்டும் போகாதீங்க. அந்த ஊரில் இருப்பவன் என் ரத்தத்தோடு சதையோடு கலந்து கொள்ள அவனிடத்தில் என்னை யாரும் பிரிக்க முடியாது. அவனை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டால் அந்த அனுமதியை உடைப்பதை தவிர எனக்கு வேறு வேலை என்ன வேணும்? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் அது திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டாலும் அது தமிழ் புலிகள் கட்சிக்கு பொறுப்பல்ல. நான் இந்த சட்டத்தை மதித்து திமுக ஆட்சியை அங்கீகரித்து அமைதியாக இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த அமைதி போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வன்முறையையும் இந்த மக்களுக்காக கையில் எடுக்க தமிழ் புலிகள் கட்சி தயார். பயந்தால் கிடையாது. காலத்துல போலீஸ் தான் எழுதி போட்டு ஓடினா எங்க அப்பா தாத்தேன். இப்ப போலீஸ் என்னை பார்த்து ஓடணும், நான் போலீஸை பார்த்து ஓட முடியும். ஏன் ஓடணும்? ஏன் ஓடணும்? கோயிலுக்குள்ள வராது என்னைய சொல்றீங்க, கோயில் உன் கோயில் இல்லடா நீ வெளியேறா அப்படின்னு சொல்லி இந்த திமிரை அந்த தனிநபரத்தை காட்ட முடிஞ்சா? என் சாதிக்காரனை கேவலமா பேசி இருக்கிறான் இந்த வெளிமுறை சாதிக்காரனை. அவன் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டதா இல்லையா? வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகும் நீ ஏன் கைது செய்யல? ஏன் கைது செய்யல? ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸுங்கிறான். ஆனா ஒரு 4 பேர்த்த கைது செய்ய துப்பு இல்லை. அவனை வேடிக்கை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து என்ன சட்டம்? என்ன சட்டம்? கோயில கும்பிட விடமாட்டேங்கிறான். விடமாட்டேன்னு சொன்னவனை கைது செய்ய நாதி இல்லை. ஆனா 75 ஆண்டு காலம் எங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாதியத்தை சமுதாயத்தை மாரியம்மன் காப்பாற்ற மாட்டான், காளியம்மன் காப்பாற்ற மாட்டான். இந்த நாதியத்தை சமுதாயத்திற்கு ஒரே கடவுள்கள், கடவுள்ங்கிற பேரை நான் பயன்படுத்த மாட்டேன், ஒரே தலைவர்கள் அம்பேத்கர் என்கிற மகத்தான தலைவர் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க கேடு. நாம் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் கடவுளாக நாம் பார்க்கிற ஒரே தலைவன் அம்பேத்கராகத்தான் இருக்க முடியும். அது என்னுடைய நம்பிக்கை, அது என்னுடைய நம்பிக்கை. ஆனா என் மக்கள் மாரியம்மனை நம்புறான். நம்புனவனுக்கு அந்த உரிமை இருக்கு. என்னை மாரியம்மன் என்னுடைய தெய்வம், எனக்கு நான் அதை வணங்குகிறேன் என்று சொன்னால் அந்த வணங்குகிற உரிமையை அந்த மக்களுக்கு பாதுகாத்து தர வேண்டிய கடமை தமிழ் புலிகள் கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். அதனால நான் இப்பவும் தெளிவா சொல்றேன், இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் தான். எனக்கு ஒரே நிமிஷம் போதும். இப்ப நான் ஊருக்கு போறேன், கோயிலில் உட்கார்ந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிறது. அப்படித்தான் நான் கடந்த காலத்தில் இருக்கிறேன். என்ன இந்த நேரத்தில் எல்லா சங்கி பயல்களும் இந்த திமுக ஆட்சியை சிதைக்கிறதுக்காக பல முயற்சி இருக்கிறான். அதுக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பலியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப தெளிவா நின்றுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என் கோயில், அதுல இருக்கிற செங்கல், அதுல இருக்கிற சிமெண்ட், அதுல இருக்கிற மாரியம்மா உருவம் எல்லாம் என்னுடைய இனத்துக்காரனுடைய ரத்தமும் வேர்வையும் காற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வியர்வை அதில் இருக்கிறது, ஒடுக்கப்பட்டவனுடைய உணர்வுகள் அதில் இருக்கிறது. அந்த உணர்வை சிதைக்க நான் இங்கே யாரையும் அனுமதிக்க முடியாது. எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஊத்தங்கரையில் இருக்கிற கிருஷ்ணகிரியில் இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் கடந்த கால சமுதாயத்தை போல, கடந்த கால இயக்கங்களை போல இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ நீங்கள் கருதிவிடக்கூடாது. வெண்ணாம்பட்டியிலே இருக்கிற மக்கள் கேட்பாரற்று கிடைக்கிற மக்கள் கிடையாது. அவர்கள் இப்பொழுது இயக்கமாக உருப்பெற்றிருக்கிறார்கள். அம்பேத்கரிஸ்டுகளாக தமிழ் புலிகளாக அவர்கள் உருப்பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களை இனிமேலும் நீ சீண்டி பார்க்க எண்ணிக்க கூடாது. நான் இப்பொழுது ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். அந்த கோவிலை எங்களிடத்தில் இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அந்த கோயில் உரிமையை மீட்க எந்த விலையையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மற்றும் இந்த இடத்துல எச்சரிக்கையாக பதிவு செய்து ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் தான், ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் தான். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் சட்டம்ங்கிற பேர்ல, கோர்ட்டுங்கிற பேர்ல இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. கோர்ட்
இன்னும் அப்படிலாம் கோயில்ல சாமி கும்பிடக்கூடாதுன்னு தடை வாங்கல. இன்னும் சொல்ல போனா கோயிலே எங்க கோயில் அப்படி வாங்குறதா நாங்க தான் வாங்கணும். எங்கேயுமே 4 பேருக்கு ஒரு கோயில் கிடையாது. 75 வருஷம் நான் வேடிக்கை பார்க்கறேன்னா அது நம்ம இடம் கிடையாதுன்னு தெரியும். அதுக்கு மீறியா ஒரு பட்டா வச்சிருக்கிறான், சிட்டா வச்சிருக்கிறான்னா அது போலியா ரெடி பண்ணது. போலியாக சிட்டாவை ரெடி பண்ணிய தயார் செய்த அதிகாரிகளையும் அந்த தனிநபரையும் அந்த வழக்கிலும் கைது செய்யப்படவில்லை. எனவே இப்படிப்பட்ட உரிய நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் எடுக்க மறுத்தால் நிச்சயமாக இன்றைக்கு ஊத்தங்கரையில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் நாளைக்கு அந்த கிராமத்திலேயே ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அம்பேத்கரிய இயக்கங்களையும் பெரியாரிய இயக்கங்களையும் மார்க்சிய இயக்கங்களையும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட பல தலைவர்களை திரட்டி நானே கோவில் உரிமை மீட்பு போராட்டத்திற்கு தலைமையேற்று அந்த போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்பதை மாத்திரம் இந்த இடத்துல எச்சரிக்கையாக சொல்லி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிற தனிநபரை அந்த கோவிலை விட்டு அப்புறப்படுத்த அவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து வணங்குகிற உரிமையை, கோவில் வழிபாட்டு உரிமையை இந்த மக்களுக்கு தடுக்க நினைத்தால் இந்த இயக்கம் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிடும் என்பதை எச்சரித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஊத்தங்கரையில் ஆர்ப்பாட்டம் தோழர்கள் திரண்டு விடுவார்களா என்று. ஆனால் இது ஆர்ப்பாட்டம் அல்ல, மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தம்பி பூவரசர் அவர்களுக்கும் வள்ளல் பாரி அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே களப்பணியாற்றிய அனைவருக்கும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.